வெல்கம் டு சோல்ஜர்ஸ் கைட் சேனல். இந்த வீடியோ வந்து பாத்தீங்க அப்படின்னா சிஆர்பிஎஃப் ட்ரேட்ஸ்மேனுக்கான பிசிக்கல் போறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்மளுடைய அட்மிட் கார்டு எப்படி டவுன்லோட் பண்ணணும், அதுக்கப்புறம் பிசிக்கல்ல என்னென்ன செக் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் என்னென்ன டாக்குமெண்ட் எடுத்துட்டு போகணும். பிசிக்கலுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னும் இருக்கிறது வந்து ஒரு 10 நாள் தான் இருக்கு. இதுல வந்து எப்படி தயாராகணும், அடுத்தடுத்த டெஸ்ட் ட்ரேட் டெஸ்ட்ல எப்படி என்னென்ன செக் பண்ணுவாங்க அப்படின்றது எல்லாமே இந்த வீடியோல கம்ப்ளீட்டா பார்க்கலாம். வீடியோ மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சிஆர்பிஎஃப் ட்ரேட்ஸ்மேன் 2023 வேகன்சிக்கான பிசிக்கலுக்கு போறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதில் ஜாயின் பண்ணிருங்க. ஸோ லிங்க் வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா சிஆர்பிஎஃப் ட்ரேட்ஸ்மேனுக்கான அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்றதுக்கான லிங்க் வந்து நம்ம சென்ட் பண்ணிருப்போம். ஸோ இந்த லிங்கை டச் பண்ணி நீங்க உள்ள வந்தீங்க அப்படின்னா ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு அப்படின்றத கேட்கும். ஓகேங்களா? இது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நீங்க அப்ளிகேஷன் போடும் போதே உங்களுடைய அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணிருப்பீங்க. ஸோ அதோட யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து நீங்க என்டர் பண்ணி கேப்சா என்டர் பண்ணி லாகின் பண்ணிட்டு ஸோ உங்களுடைய அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு தெரியல, எனக்கு மறந்துருச்சு அப்படின்னா கீழே ஃபர்காட் யூசர் ஐடி அப்படி இல்லைன்னா ஃபர்காட் பாஸ்வேர்டு கொடுத்து நீங்க செக் பண்ணிட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து லாகின் பண்ணி உள்ள வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்றதுக்கான ஆப்ஷன் நான் இந்த இடத்துல செக் பண்ணி காமிக்க முடியல. ஸோ நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிட்டு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இதெல்லாம் எப்படி எடுத்துட்டு கலர் பிரிண்ட் அவுட் எடுக்கணுமா இல்ல நார்மல் பிரிண்ட் அவுட் எடுக்கணுமா அப்படின்றது எல்லாமே பார்க்கலாம். ஸோ இதுல என்ன டாக்குமெண்ட் மஸ்ட், இது கம்பல்சரி இந்த டாக்குமெண்ட் நீங்க உங்க கையில இருக்கணும். இந்த அட்மிட் கார்டை உங்ககிட்ட 2 கலர் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. இந்த அட்மிட் கார்டு கரெக்டா வந்து ஃபோல்டு பண்ணாம எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு 5 பாஸ்போர்ட் சைஸ் போட்டோஸ் மேல எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதுல நீட்டா ஹேர் கட் பண்ணிருக்கணும். அதுக்கப்புறம் கிளீன் ஷேவிங் பண்ணிருக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப் ஏதாவது ஒரு ஆதார் பேன் ஏதாவது ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப் வச்சிருக்கணும். அதுக்கப்புறம் ப்ளூ பென் வந்து டிரான்ஸ்பரண்டா இருக்கணும். ப்ளூ பென் வந்து பாத்தீங்க அப்படின்னா உள்ள என்ன இருக்கு அப்படின்றத வெளியே தெரியணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எமர்ஜென்சி வாட்டர் பாட்டில் இதெல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கான எஜுகேஷனல் சர்டிபிகேட், இதுதான் ரொம்ப முக்கியமானது. ஸோ நம்ம என்னென்ன எடுத்துட்டு போகணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஒரு சில ட்ரேடுக்கு 12th குவாலிஃபிகேஷன் இருக்கும், ஒரு சில ட்ரேடுக்கு 10th குவாலிஃபிகேஷன் இருக்கும். நீங்க என்ன ட்ரேடுக்கு அப்ளை பண்ணிருக்கீங்க அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கு என்ன எடுத்துட்டு போகணும் அப்படின்றத நோட்டிபிகேஷனை கிளியரா பார்த்துக்கோங்க. ஸோ அதை பார்த்துட்டு 10th இல்லைன்னா 12th சர்டிபிகேட் வந்து ஒரிஜினல் நீங்க எடுத்துட்டு போயிடணும். இது ஜெராக்ஸ் கூட இது 3 காப்பி எடுத்துட்டு போயிருங்க. ஸோ இதுல சொல்லக்கூடிய எல்லா டாக்குமெண்ட்டும் உங்ககிட்ட ஒரிஜினலும் இருக்கணும், அப்புறம் ஜெராக்ஸும் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ 10th or 12th சர்டிஃபிகேட் ஒரிஜினல் எடுத்துட்டு போகணும். டிசி தேவையில்லை. அதுக்கப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா SC ST அப்படி இல்லைன்னா OBC சர்டிஃபிகேட். ஸோ இந்த OBC சர்டிஃபிகேட் இந்த SC ST இது எல்லாமே குரூஷியல் டேட்னு ஒன்று இருக்கும். ஓகேங்களா? இந்த டேட்டுக்கு முன்னாடி வாங்கியிருக்கிறவங்க மட்டும்தான் எலிஜிபிள். அதாவது 25/4/2003 அதாவது 2023 அப்படின்றத 3 கொடுத்துட்டேன். ஸோ இதை வந்து நீங்க சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த டேட்டுக்கு முன்னாடி வாங்கினவங்க மட்டும்தான் வந்து இந்த சர்டிபிகேட்ல உங்களுக்கு செக் பண்ணும்போது பார்ப்பாங்க. ஏன்னா நோட்டிபிகேஷன் கொடுத்த தவளை வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டேட் குரூஷியல் டேட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதில் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 25/4/2023 அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. இந்த டேட்டுக்கு முன்னாடி வாங்கியிருந்தீங்க அப்படின்னா எலிஜிபிள். இதுக்கு அப்புறம் வாங்கியிருந்தீங்க, இதுக்கு முன்னாடி வாங்காம எந்த சர்டிஃபிகேட் வாங்காம இதுக்கு அப்புறம் தான் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட்டும் எடுத்துட்டு போங்க. மேபி வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ கொஞ்சம் ப்ராப்ளம் வரலாம். ஏன்னா இந்த குரூஷியல் டேட் அப்படின்றது அவங்க கிளியரா கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா டொமிசைல் சர்டிஃபிகேட் அப்படி இல்லைன்னா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், இந்த சர்டிஃபிகேட் வந்து கம்பல்சரி உங்ககிட்ட ஒரிஜினல் இருக்கணும். அடுத்து டிரைவிங் லைசன்ஸ், அதாவது ஒரு சில ட்ரேடுக்கு வந்து டிரைவிங் ட்ரேட் வந்து நீங்க அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஸோ அவங்க எல்லாமே டிரைவிங் லைசன்ஸ்ல என்ன பேட்ச் கேட்டிருக்காங்களா இல்லை நார்மல் ஹெவியா என்ன டிரைவிங் லைசன்ஸ் அவங்க கேட்டிருக்காங்களோ அந்த டிரைவிங் லைசன்ஸை நீங்க கம்பல்சரி எடுத்துக்கணும். ஒரிஜினல் தான் எடுத்துட்டு போகணும். ஓகேங்களா? அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், ஒரு சில ட்ரேடுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கேட்டிருப்பாங்க. அப்படி கேட்டிருந்தாங்க அப்படின்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டும் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? கம்பல்சரி இந்த டாக்குமெண்ட் எல்லாமே உங்க கையில இருக்கணும். அது ஜெராக்ஸ், இதோட எல்லா ஜெராக்ஸும் 3 காப்பி ஜெராக்ஸஸ் இருக்கலாம். ஓகேங்களா? அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா பிசிக்கல் டெஸ்ட்ல வந்து நம்ம மேலா இருந்தா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 170 சென்டிமீட்டர் ஹைட் கண்டிப்பா இருந்தாகணும். ஃபீமேலா இருந்தா 157 சென்டிமீட்டர் ஹைட் இருந்தாகணும். இதே எஸ்டியா இருந்தீங்க அப்படின்னா மேல் 162 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கணும். இந்த ஹைட் இருந்தா மட்டும்தான் நீங்க உள்ளே வந்து நீங்க எலிஜிபிள் ஆவீங்க. அண்ட் பிசிக்கல் டேலண்ட் அதுக்கப்புறம் தான் நீங்க பிசிக்கலுக்கே போவீங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பிசிக்கல் டேலண்ட் டெஸ்ட் தான் நடக்கும். அதுல உங்களோட ஹைட் வெயிட் எல்லாமே செக் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அடுத்துதான் உங்களுக்கு ஒரு சில இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹைட் செக் பண்ணுவாங்க. முதல்ல ஒரு சில இடத்துல வந்து ரன்னிங் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஹைட் செக் பண்ணுவாங்க. ஸோ நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா 170 சென்டிமீட்டர் கண்டிப்பா ஹைட் இருந்தாங்கன்னா, இதை விட கம்மியா இருந்தீங்க அப்படின்னா மேபி செலக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் கம்மி தான். ஓகேங்களா? கண்டிப்பா இதெல்லாமே நோட்டிபிகேஷன்ல நீங்க பார்த்துருப்பீங்க.
அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா செஸ்ட் பொறுத்தவரையும் நார்மல் 80 சென்டிமீட்டர் இருக்கணும். எக்ஸ்பென்ஷன் பண்ணும்போது 5 சென்டிமீட்டர் எக்ஸ்பென்ஷனா இருக்கணும். இதுலயும் வந்து ஒரு சில பேர் கம்மியா இருப்பீங்க. கண்டிப்பா இந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னாலும் ரிஜெக்ட் ஆகி வருவீங்க. ஓகேங்களா? கண்டிப்பா இந்த பிசிக்கல் டெஸ்ட்ல ரன்னிங்கை விட இந்த ஹைட் செஸ்ட்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் வெளியே வந்துருவீங்க. இது எல்லாமே முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அதை ப்ரிப்பேர் ஆகிட்டு போறது நல்லது. ஓகேங்களா? அடுத்து வந்து PET அதாவது பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்ல வந்து என்னென்ன ட்ரேடுக்கு என்னென்ன கண்டக்ட் பண்றாங்க அப்படின்றத ஒன்ஸ் நாம் பார்த்தலாம். இதுல வந்து கான்ஸ்டபிள் பக்லர், அதுக்கப்புறம் வந்து ஒன்ஸ் அகைன் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா கான்ஸ்டபிள் டிரைவர், மோட்டர் மெக்கானிக்கல், அதுக்கப்புறம் கார்டனர், பெயிண்டர், கார்பெண்டர், பிராஸ் பேண்ட், அதுக்கப்புறம் பைப் பேண்ட், அதுக்கப்புறம் காபலர், அப்புறம் டைலர், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பக்லர். இந்த ட்ரேட்ல இருக்க எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா 5 கிலோமீட்டர் 24 மினிட்ஸ்ல முடிக்கணும். ஃபீமேலா இருந்தீங்க அப்படின்னா 1.6 கிலோமீட்டர் வந்து 830 மினிட்ஸ்ல முடிக்கணும். ஓகேங்களா? இதுதான் இந்த கேண்டிடேட்கான PET-க்கான குவாலிஃபிகேஷன். ஓகேங்களா? இது நீங்க 5 கிலோமீட்டர் ஓடி ஆகணும். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா கான்ஸ்டபிள் குக், வாட்டர் கேரியர், கான்ஸ்டபிள் பார்பர், அதுக்கப்புறம் ஹேர் ட்ரெஸ்ஸர், அதுக்கப்புறம் வாஷர்மேன், வாஷர் உமன், அதுக்கப்புறம் சஃபாய் கமாச்சாரி, இவங்க எல்லாமே வந்து 1.6 கிலோமீட்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 10 மினிட்ஸ்ல முடிக்கணும் மேல் கேண்டிடேட். 1.6 கிலோமீட்டர் வந்து 12 மினிட்ஸ்ல முடிக்கணும் ஃபீமேல் கேண்டிடேட். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து பியானர் விங்ல வந்து கான்ஸ்டபிள் மேன்சன், அதுக்கப்புறம் பிளம்பர், எலக்ட்ரீஷியன், இவங்க எல்லாமே வந்து 1.6 கிலோமீட்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 9 மினிட்ஸ்ல முடிக்கணும். ஃபீமேலுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது. அண்ட் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபார் விங் பியானர் விங்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 800 மீட்டர் ரன்னிங் வந்து 5 மினிட்ஸ்ல முடிச்சாகணும். இதுதான் பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டுக்கான. ஓகே, இது எல்லாருக்குமே தெளிவா தெரிஞ்சிருக்கணும். கண்டிப்பா வந்து அந்த ரன்னிங் குவாலிஃபிகேஷன்ல கண்டிப்பா வந்து எல்லாருமே நல்லா உங்களுடைய எஃபோர்ட்டை கொடுங்க. கண்டிப்பா அடுத்தடுத்து நீங்க ஸ்டேஜுக்கு போகலாம். ஓகேங்களா? ஸோ நீங்க அந்த பிசிக்கலுக்கு போறீங்க, நீங்க எல்லாமே ரெடி ஆகிட்டு போறீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க எல்லா ட்ரேட்லயும் எல்லா அடுத்தடுத்த ஸ்டேஜ் எல்லாத்துலயுமே நீங்க செலக்ட் ஆகணும் அப்படின்னா எல்லாமே முன்னாடியே ப்ரிப்பேர் ஆகிட்டு போயிருங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 டேஸ் கிட்ட நீங்க அங்கேயே ஸ்டே பண்ற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? அதனால வந்து அதுக்கு தகுந்த மணி, அதுக்கப்புறம் வந்து ஸோ எல்லாமே எடுத்துட்டு போயிருங்க. அடுத்தடுத்த ஸ்டேஜ்க்கு நீங்க அங்கேயே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒன்ஸ் நீங்க உள்ள போயிட்டீங்க அப்படின்னா நீங்க பிசிக்கல் குவாலிஃபை ஆயிட்டீங்க அப்படின்னா அடுத்து வந்து உங்களுக்கு ட்ரேட் டெஸ்ட் நடக்கும். அடுத்து வந்து உங்களுக்கு மெடிக்கல் டேட் கொடுப்பாங்க. அடுத்து நீங்க மெடிக்கல் முடிச்சுட்டு வர மாதிரி தான் இருக்கும். எல்லாமே ஒரே ஒரு 5 டேஸ்க்குள்ள முடிஞ்சிற மாதிரி தான் இருக்கும். அதனால எல்லாமே முன்னாடியே ப்ரிப்பேர் ஆகிட்டு போயிருங்க. அடுத்து வந்து நம்ம ட்ரேட் டெஸ்ட்ல வந்து எப்படி நம்ம பாஸ் ஆகலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்மளோட சேனல்ல வந்து இதுக்கான வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஹவு டு பாஸ் ட்ரேட் டெஸ்ட் அப்படின்ற ஒரு வீடியோ பிளேலிஸ்ட் லிங்க் இருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் வந்து குக், வாட்டர் கேரியருக்கு மட்டும் தனியாக ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். அதை பாருங்க. மற்ற கேட்டகரிக்கெல்லாம் என்னால் கொடுக்க முடியல. இந்த வீடியோவில் கீழே ஒரு பழைய வீடியோ இருக்கும். இதுல வந்து எல்லா ட்ரேட் டெஸ்ட்லையும் எப்படி கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு ஃபுல் இன்ஃபர்மேஷனோட கொடுத்துருப்பேன். ஸோ அப்படி இல்லைனாலும் அடுத்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்னைக்குள்ள கொடுக்க பார்க்குறேன். நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. என்ன ட்ரேடுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அதை கேளுங்க. கண்டிப்பாக வந்து எல்லா ட்ரேடுக்கும் சம்மந்தப்பட்ட மாதிரி ஒரே வீடியோவில் சிஆர்பிஎஃப் ட்ரேட்ஸ்மெனுக்கு போகிறவங்க எல்லாருமே என்ன கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்றத நான் ஒன்ஸ் ஒரு வீடியோ கொடுக்க பார்க்குறேன். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மெடிக்கல் டெஸ்ட்டில் என்ன மாதிரிலாம் கண்டக்ட் பண்ணுவாங்க, எப்படி வந்து பாஸ் ஆகலாம் அப்படின்றத மெடிக்கல் டெஸ்ட்டுக்கான வீடியோக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. இந்தியன் ஆர்மி மெடிக்கல் டெஸ்ட் அப்படின்ற ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அப்படி இல்லைன்னா மெடிக்கல் டெஸ்ட்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதுக்குள்ள இந்தியன் ஆர்மி மட்டும் இல்லாமல் வந்து அதர் ஃபோர்ஸஸான சிஆர்பிஎஃப், பிஎஸ்எஃப், ஐடிபிவி எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி தான் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் இருக்கும். அதனால வந்து இந்த பிளேலிஸ்ட்ல இருக்கக்கூடிய 2 வீடியோவே பார்த்துட்டு நீங்க மெடிக்கலுக்கு போங்க. உங்களுக்கு ஒரு கிளியரன்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? கண்டிப்பா இது எல்லாமே நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு கண்டிப்பா நீங்க பாஸ் ஆகி போகலாம். அடுத்த ஃபைனல் ரிசல்ட் வரையும் நீங்க பாஸ் ஆகி போகலாம். ஓகேங்களா? கண்டிப்பா நீங்க ஏதாவது ஒரு இந்த ஸ்டேஜ்ல வெளியே வந்துட்டீங்க அப்படின்னாலும் அடுத்த ஸ்டேஜ்க்கு உங்களால போக முடியாது. கண்டிப்பா இதுவரையும் எல்லாருமே ப்ரிப்பேர் ஆகிட்டு இருப்பீங்க. கண்டிப்பா நல்லா ப்ரிப்பேர் ஆகிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட் யாராவது சிஆர்பிஎஃப் ட்ரேட்ஸ்மெனுக்கான பிசிக்கலுக்கு போறாங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் தேங்க்ஸ், ஆல் த பெஸ்ட். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து இந்த சிஆர்பிஎஃப் ட்ரேட்ஸ்மெனை பத்தின தகவல் வேற ஏதாவது வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. கண்டிப்பா கொடுக்க பாக்குறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.